ஹாய் மக்களே, வணக்கம். நம் சேனலை ஆதரிக்கும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றிகள். எம்பிசி சார்பாக நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். என்னடா வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஆளை காணா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த அங்கே நிற்கிறேன் பாருங்க, இந்த லெஃப்டில் நிற்கிறேன் பாருங்க, இந்த ரைட்டில் நிற்கிறேன் பாருங்க. கண்ணுக்கு தெரியலையா? இல்லைங்க, இன்றைக்கி வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான். நம்ம பெங்களூர் போயிருந்தப்ப லூலு மால், என்னடா அது ஒரு புதுசாக அது பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ரோட கிராஸ் பண்ணும்போது பார்க்கும்போது லூலு மால் அப்படின்னு சொல்லி ஒரு மால் இருந்துச்சு. அப்படி என்னதான்டா உள்ளார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாண்டுங்கள்லாம் கேம் விளாடணும்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சா. சரி, நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும்போது லூலு மாலில் நிறைய கேம்ஸ் இருக்குது, சரி அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மதியானம் கிளம்பி போனாங்க லூலு மாலுக்குள்ளார. அந்த லூலு மாலோட விசிட்டை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். உள்ளார நுழைஞ்சோடனே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருக்காங்க செவுத்தில். நான் நினச்சேன் சரி இது ஓப்பன் தேட்டர் போல், நம்ம விஜய் படம் நம்ம ரஜினி படம்லாம் போட்டாங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு போலங்க. லூலு மாலுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு போல். நம்ம சரி அங்கிட்டு போய் என்னத்தை போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்தா வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன செடி அதெல்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வெளியிலேயே பயங்கரமான ஒரு இதுக்கு வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்பேஸுமே இருந்துச்சு வெளியில். நல்ல உட்காந்து செல்ஃபிலாம் எடுக்கிறதுக்கெலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது லூலு மாலோட வெளியில். சரி வாங்க உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே பயங்கர செக்யூரிட்டிலாம் பயங்கர டைட்டாக இருந்துச்சு. நிறைய செக்கிங்க்கு அப்புறம் தான் உள்ளாரே விட்றாங்க. ஒரு வழியாக லூலு மாலுக்குள்ளார நுழைஞ்சாச்சு. உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தோன்னே ஒரு பாசிட்டிவ் வைப் ப்ளஸ் மாதிரி இருந்துச்சுங்க லூலு மால். நல்ல ஒரு பக்காவான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நிறைய கடைகள் பார்த்தீங்கன்னா இந்த லூலு மாலுக்குள்ளார இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது போலங்க. அதுவும் ஷாப் வேறா துண்டை துளைச்சி போட்டு இங்கே காய போட்டுருக்குன்னு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா ஏதோ கடையோட அட்வர்டைஸ்மெண்ட், ஹோட்டலோட அட்வர்டைஸ்மெண்ட் போலங்க. அதே மாதிரி நிறைய கடை இருக்குது, ஒரு நாள் பத்தாது நான் சொன்ன மாதிரி. அதனால் முன்னாடியே போயிருங்க போகிறதா இருந்தால். என்ன போல் இன்னைக்கு ஐயோ எவனோ பின்னாடி பார்க்கலாம். ஐயா சாரி சிஸ்டர். இது என்ன ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஷாப் பிக் வின் பிக் அட் லூலு, ஷாப் ஃபார் 5,000 அண்ட் ஸ்டாண்ட் எ சான்ஸ் டு வின் எ ட்ரிப் டு யூரோப். ஓ, யூரோப்புக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸாங்க நம்ம ஷாப் பண்ணலாம். ஷாப் பண்ணுறவங்க பண்ணலாம். இந்த பாருங்கள் மேலெல்லாம் லைட்டிங்ஸ்லாம் நல்லா பக்கமான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாலில். இங்கே பாருங்கள் லைட்டிங்கை பாருங்கள், சூப்பராக தொங்க விட்ருக்காங்க. இது என்ன செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி செக்மெண்ட்டுங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நல்லதாக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. அதே மாதிரி விலையும் பார்த்திங்கன்னா ஒரு பென்சிலே பார்த்திங்கன்னா 100 ரூபா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு காஸ்ட்லியாக இருக்குது இந்த லூலு மாலில் எல்லா பொருளுமே. வாங்குறவங்க வாங்கலாம், அந்தளவுக்கு நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. பட் ரேட்டும் அதிகமாக தாங்க இருக்குது லூலு மாலில். இங்கே பாருங்க லைட்டாக, இந்த மாதிரி லைட்டை தாங்க வீட்டில் தொங்க விடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கே தனியாக லோனு போடணும் போல் இந்த மாதிரி லைட் வாங்குறதுக்கு. இதுவே 5 லட்சம் 10 லட்சம் ஆயிடும் போல் இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸுக்கு. அம்மா வேணாம், நமக்கு இந்த குண்டு பல்ப் டியூப் லைட்டாக போதுங்க. இதை பாருங்க, இந்த செவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கடையோட ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. அப்படியே இங்கிட்ட பார்த்தோம்னா இந்த லூலு மாலில் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் இருக்கும் போல். மேலே எல்லா மால்லையும் பார்த்தீங்கன்னா தியேட்டர் இருக்கும்ல, அது மாதிரி லூலு மால்லையுமே தியேட்டர் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக டைம் இல்லை எங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா சினி பாலிஸ் போல், நல்ல ஒரு எஃபெக்டான தியேட்டர் போல். ஒரு வழியாக இந்த வாண்டுங்களோட அட்டகாசம் தாங்க முடியாமல் அந்த கேமிங் செக்மெண்ட்டுக்குள்ளார நுழைஞ்சாச்சுங்க. உள்ளார் நுழைஞ்சா பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணுக்கு விருந்து தாங்க. அந்த கேமெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த சைடு பார்த்தாலும் கேமு, அந்த சைடு பார்த்தாலும் கேமு, எந்த சைடு பார்த்தாலும் ஒரே கேமுங்க.
ஏகப்பட்ட கேம்ஸ் இங்கே இருக்குங்க லுலு மாலில். இப்போ நீங்கள்லாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மதியான நேரம் போய் நுழைஞ்சோம். பட்டு கேம் ஃபுல்லாக விளாடணும், எல்லா கேமும் விளாடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையிலே போயிடுங்க நீங்கள். அப்போ தான் வந்து நைட்டு உள்ளார எல்லா கேமும் விளாண்டுட்டு வர முடியும். நம்ம போனது பார்த்தீங்கன்னா மதியானம். ஸோ நிறைய கேமை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கேம்ஸ் விளாண்டேன். அந்த கேம்லாம் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கல. அது வேற ஒரு செக்மெண்ட்டில் போட்டு காமிப்போம் என்னென்ன கேம் விளாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கே அத்தனை கேம்ஸ் இருக்குங்க, அந்த அவ்வளோ கேம்ஸ் இருக்குது. ஸோ நேர்லலாம் நம்ம போய் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே போயிருங்க காலையில். அப்போ தான் பார்த்தீங்கன்னா விளாண்டு முடிச்சுட்டு நைட்டாவது வீட்டுக்கு வர முடியும். ஸோ ரொம்ப வாஸ்ட் கேம், நிறைய கேம்ஸ் இருக்குது லுலு மாலில். மேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டெக்கரேட்டும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அந்த கேமிங்கில். ஜீப்பு, காரு, இந்த பாருங்க இதெல்லாம் ஜீப் கேம். இதுலலாம் குழந்தைங்க விட்டிங்கன்னா வெளியிலே வரமாட்டானுங்க, அதுலேயே உக்காந்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா கேம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 100-120 தாங்க ஸ்டார்ட் ஆகுது. எல்லா கேமும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமமே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது கேம் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணிடணும் நம்ம. எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேப் பண்ணி விளாண்டுக்கலாம் ஒவ்வொரு கேமும். மோஸ்ட்லி சின்ன சின்ன கேமுக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் டேப் பண்ணி இந்த கேமுக்கெலாம் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா நிறைய அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் இருக்குது. சின்ன குழந்தைங்க கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கார் கேம், ஜீப் கேம் அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ மரம், பிளாஸ்டிக் மரம்னு பார்த்தா ஆளுங்க தொங்கிக்கிட்டு இருக்காங்க அதுலேருந்து. ஏப்பா கேம்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க விளாடும்போது. இது பாருங்க ரோலர் கோஸ்டர், பார்க்க தான் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. விளாண்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு அட்வென்ச்சர் கேம் இதெல்லாம். வர லைட்டு தாங்க, லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க லுலுவில். கரண்ட் பில்லாம் எவ்வளோ ஆகுது இல்லைங்க. இது மாதிரி மானிட்டர் வைஸ் கேம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளே ஸ்டேஷன் நிறையா இருக்குது இங்கே. பைக் கேமு, கார் கேமு, இந்த பாருங்க டேபிள் டென்னிஸு. இந்த ராவணன் படத்தில் விக்ரம் சொல்லுவார்ல கிளைமேக்ஸில் சுடு 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 சுடு, அது மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா சுடு 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 வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப ஆர்வமாக விளையாடுவாங்க இந்த கேம்லாம். என்ன இது வயிறெல்லாம் கத்துது. ஓ மதியானம் ஆயிடுச்சா, சரி வா சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து விளாடும் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இங்கே வந்தாங்க. சாப்பிட்ற செக்மெண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம சைனீஸு, நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு,
நிறைய பீஸா கடை, பர்கர் கடை, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. நார்த் ஸ்டைலில் எல்லாம் ஏகப்பட்ட ஸ்டால் இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து பஞ்சமே கிடையாதுங்க. லுலு மாலில் அத்தனை கடை இருக்குது. நீங்கள் எல்லா கடையிலையும் விரும்பி சாப்பிட்லாம். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லைங்க. அஃபோர்டபுள் தான். எல்லா ஃபுட்டுமே நல்லா தான் இருக்குது. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் தான். இந்த கண்டிஷனுக்கு, இந்த காலத்து கண்டிஷனுக்கு அஃபோர்டபுள் தான். அங்கேயுமே ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம். மறுபடியும் நீங்கள் தொல்லை தாங்க முடியலங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா, அப்புறம் எதுக்கு அங்கேயே உட்காந்துருக்கீங்க, வாங்க 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 அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொண்டு வந்து கேமுக்குள்ளார விட்டானுங்க. பாருங்க, நமக்கே பார்க்கவே ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு கேம்ஸ் நிறையா இருக்குது லுலுவில். இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் எத்தனையோ தடவை விளாண்டேன், 2-3 தடவை விளாண்டேன். அதில் வேஸ்ட் ஆகிடுச்சு பாதி அமௌண்ட்டு. இந்த ஸ்பின்னு இதெல்லாம் தயவுசெய்து போய் விளாண்டுறாதீங்க. ஒரே ஒரு சான்ஸ் தான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 200 முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த இதுக்கு, கேமுக்கு. ஐயோ, இது யார் பேய் மாதிரி? ஓ, 3Dயா? சரி சரி சரி, பயந்துட்டேங்க. இந்த பாருங்க, ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸ். இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே, விளாட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஷூட்டிங் கேமு. இதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளாட்றது. இது என்னடா எத்தனை குதிரை? ஏப்பா, குதிரை அணிவகுப்புக்கு நிறையா இருக்குங்க இங்கே. இதெல்லாம் சின்ன குழந்தைங்க விரும்பி விளாடுவாங்க. ரொம்ப கை குழந்தைய கூட இந்த குதிரையில் உட்கார வச்சு நம்ம பிடிச்சிக்கிட்டு நிற்கலாம். ஒன்றும் ஃபாஸ்ட்டாலாம் சுற்றாது, இந்த மாதிரி நார்மலாக சுற்றும். இந்த மாதிரி கேம்லாம் கொஞ்சம் அட்வென்ச்சரான கேமு. இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகி வரணும். கேம்லாம் விளாட்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகி அதுக்கேற்ற மாதிரி வந்துடணும், காலையே வந்துடணும். ஒரு வழியாக முடிஞ்சிச்சுங்க கேமிங். நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ லுலு மால் வந்து பார்க்கணுங்கிறவன் கண்டிப்பாக வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த வரைக்கும் என்னோட கோடான கோடி நன்றிகள். மீண்டும் வேற ஒரு செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மோகன்.